வெல்கம் டு தொடர் மீடியா. இன்னைக்கு ஜெயம் ரவி அவர்கள் என்ன ஓப்பனாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா என்னோட மாமியார் அவர்களுடைய ப்ரொடக்ஷன்லேயும் நான் படங்கள் நடிச்சிருக்கிறேன், 3 படங்கள் நடிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த 3 படங்களும் ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பர்சனலாக அந்த சம்மந்தமாக பார்க்கும்போது என்ன அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க. ஏன் இதை மறைச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் ஈடுபடாதீங்கன்னு சொன்ன அவர் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு ஆர்த்தினுடைய நடவடிக்கையை பார்த்துட்டு அவர் வெளிப்படையாக நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எங்கிட்ட நிறைய நேரங்களில் கையில் காசே இருக்காது, என்னுடைய மனைவி ஆர்த்திக்கிட்ட காசு வாங்கி தான் நான் ரொம்ப எதாக இருந்தாலும் நான் செலவு பண்ணுவேங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் அவர்களும் ஒரு ஸ்பீச்சில் ஒரு இதில் ஸ்டேஜில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ரவிக்கிட்ட ஒரு தடவை நான் காசு கேட்டேன், ரவி இல்லைன்னு சொல்லிட்டு அவனுடைய மனைவிட்டு தான் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறதையும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆடியோ லான்ச்சா இல்லை ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கெனிஷா ரவி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கெனிஷா ரவி என்னுடைய ஒரு நண்பர், ஒரு வாடிக்கையாளர், அது மட்டும்தான். மற்றபடிக்கு அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. இது சம்மந்தமான கேள்விகள் என்னிடம் கேட்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஜெயம் ரவி அவர்கள் ரொம்ப நாள் மௌனம் காத்து வந்த நிலையில் ஆர்த்தியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு வராரு. என்னை டாமினேட் பண்ணிட்டு எனக்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்கறதில்ல. 10 வருடங்கள் என்னை என்னுடைய மனைவி ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டு இருந்த மனைவி தற்போது ரொம்ப ஒரு இதாக பார்க்குறாங்க, மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க. என்னுடைய மனைவி சேர்ந்துக்கிட்டு அவங்களுடைய மாமியாரோட அவங்களுடைய அம்மாவோட 2 பேரும் சேர்ந்து என்னை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத உருக்கமாக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது பிரிஞ்சு வாழ முடிவெடுத்து 2 பேரும் பிரிவினையோட தனித்தனியாக வாழ்ந்து வராங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயமும் கூட. இது இன்டர்நெட்டில் கடந்த சில காலங்களாக ரொம்ப வைரலாகிட்டு வருதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அன்டில் டாடா பாய்.